சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. இதனை இன்று நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட மாட்டாய். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால், இப்பொழுது இந்த நொடி இந்த தெய்வத்தை நீ கண்டு கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். உன் உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த உன்னை தேடி அந்த தெய்வமே வந்திருக்கும் பொழுது நீ அவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இப்பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. எல்லோருக்கும் எளிதில் நடந்திராத ஒரு விஷயம், எல்லோருக்கும் எளிதில் வாய்த்திராத ஒரு பாக்கியம் உனக்கு வாய்க்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் மீது அன்பு கொண்டு உன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை நிச்சயமாக நீ கேட்பாய் என்கின்ற ஒரு உறுதியினால் உன்னை தேடி வந்து உனக்கு இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். இத்தனை காலமும் என் குழந்தை நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உனக்காக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ மதிப்பு கொடுத்தாயானால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்பமானதாக இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் குழந்தையின் உடைய துன்பங்களையும் என் குழந்தை படுகின்ற வேதனைகளையும் கண்டு உன் சாயப்பாவாகிய நானும் மனம் வேதனைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்தது என்னவென்று உன்னோடு சேர்ந்து நானும் யோசித்திருக்கின்றேன். எதனால் யோசிக்க வேண்டும்? நீ நினைத்தால் எதையும் செய்ய முடியாதா என்று என் குழந்தையை நீ கேட்கலாம். நான் யோசிக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பல நேரங்களில் உனக்கு எளிதாக கிடைத்தது. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனால் எதையுமே என் குழந்தை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. கிடைத்த எந்த விஷயங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ளவில்லை. மாறாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னை தேடி உன் கைகளில் கிடைத்த அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து விட்டாய். அப்படியானால் இனிமேல் எதையும் உனக்கு யோசிக்காமல் கொடுக்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அதிகமாக யோசித்து உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை நல்லபடியாக சிந்தித்து தான் உன் வாழ்க்கையில் அதனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் சாயப்பா இதனை சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ விரும்புவாய். அதனால் இது போன்று உன்னை தேடி தெய்வம் வருகின்ற பொழுதெல்லாம் பல முறை நீ விட்டதன் விளைவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கிடைக்காமல் போய்விட்டது. இனிமேலும் இதை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது. இத்தோடு நாம் வாழ்க்கை நாமே முடித்துவிடக்கூடாது. உன்னை தேடி வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கையில் என்றும் நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக என் குழந்தை எப்பொழுதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று என் குழந்தை பதற்றம் அடையாதே. நடப்பது என்னவென்று உன் சாயப்பா உனக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த சாயப்பா நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக எடுத்துரைக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று எக்காரணத்தை கொண்டும் கேட்காமல் சென்று விடாதே. நான் நடத்தி கொடுக்க ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன்.
அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு பல விஷயங்கள் நடத்திவிட வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டால் அதனை நீயும் பெற்றுக்கொள்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். சரி, உன்னை தேடி வருகின்ற தெய்வம் யார்? நீ யாரை கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை இப்போது என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற தெய்வம் யாராக இருக்க முடியும்? ஒரு நொடி சிந்தித்துப் பார். உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதிகமாக அவர்களைப் பற்றி நீ யோசிப்பது கிடையாது. சிந்திக்க அதாவது சிந்திக்க உனக்கு நேரமில்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் ஓட்டம் அவ்வளவு வேகமாக இருக்கின்றது. ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். என்றாவது ஒரு நாள் நிற்க வேண்டிய நிலை வரும். அன்று நம் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை வாழ வைப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்தது எல்லாம் நினைத்து நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தாயோ அதே அளவிற்கு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க இவர்கள் உன்னை தேடி வந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, அடிக்கடி இவர்களை பற்றி யோசிப்பதில்லை. எப்பொழுதுதான் இவர்களை பற்றி யோசிக்கிறோம் என்றால் இவர்கள் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குலதெய்வமா? குலதெய்வத்தை தான் எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களின் பெயரை தானே சொல்கின்றோம். அப்படியானால் உன்னுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானா? அப்படியானால் உன் இஷ்ட தெய்வம் வராகி அம்மாவா? அப்படியானால் உன் இஷ்ட தெய்வம் சிவன் பார்வதியா? அப்படியானால் உன் இஷ்ட தெய்வம் கருப்பனா, வராகியா, பிரத்யங்கராவா? யாரை வணங்குகிறாய்? அல்லது உன்னுடைய குலசாமியின் இல்லை முனீஸ்வரனா? யாராக இருக்க முடியும் என் குழந்தையே? இவர்களை எல்லாம் நீ அடிக்கடி ஒரு நாளைக்கு நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய். ஒரு பொழுதும் இவர்களை நினைக்காமல் இருந்தது கிடையாது. அப்படியானால் வேறு யார்? சாயப்பா, நீயே சொல்லிவிடு, எனக்கு தெரியவில்லை என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே எல்லா தெய்வங்களையும் நினைக்கின்றேன். நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் 4 பேர். அதில் முதன்மையானவர் உன்னுடைய குலதெய்வம், 2வது உன்னுடைய இஷ்ட தெய்வம், 3வது உன்னுடைய குலத்தை காக்கும் தெய்வம். அதாவது நீ இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றாய். அந்த தெய்வத்திற்கு மேல் ஒருவர் அந்த இஷ்ட தெய்வத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் உன்னை காப்பாற்ற நினைக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றார். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையை மேலே எழுப்ப முடியும். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையை கீழே இறக்க முடியும். ஆனால் அவர் நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு நீ செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று பாக்கி இருக்கிறது. அது என்னவென்று நீ சற்று உனது வீட்டிலோ இல்லை உனது அம்மா அப்பா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதை உடனடியாக நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.